அனைவருக்கும் அன்பான மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாட்டுப் பொங்கல் இன்றைய தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். மாடுகள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடியது மாட்டுப் பொங்கல். நமக்கும் மாட்டுப் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியது பல பேருக்கும் உண்டு. மாடுகள் என்பது ஒரு காலத்துல எல்லார்கிட்டையுமே நாம வளர்த்து கொண்டிருந்த ஒரு ஜீவன் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லார் வீட்லயும் ஒரு காலத்துல மாடுகள் இருந்தது. அதனால மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகமாக கொண்டாடப்பட்ட ஒரு திருநாளாக சொல்லப்படுவது. இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உற்சாகமான திருநாள் அப்படின்னாலே இந்த பொங்கலினுடைய ஒவ்வொரு நாளுமே. அதுல இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விவசாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய திருநாள். முதல்ல போகி அன்னைக்கு நாம மழையை தரக்கூடிய மாரிக்கு நன்றி சொன்னோம். அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு நம்ம விவசாயத்தை நமக்கு மிக அற்புதமாக விளைவித்து தரக்கூடிய ஆதித்த பகவானுக்கு, சூரிய பகவானுக்கு நம்முடைய நன்றியை நாம தெரிவிச்சோம். அடுத்து அந்த விவசாயத்திலே பெரும் பங்கு வகிக்கக்கூடியது, மனிதனுக்கு சமமாக பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் மாடுகள். மாடுகளினுடைய ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த விவசாயத்தோடு எவ்வளவு தொடர்புடையது தெரியுமா? என்னைக்கு பொன்னேறு பூட்டி வயலில் உழ ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இந்த நெல்லை மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கின்ற வரைக்கும் இந்த மாடுகளினுடைய பங்கு அப்படிங்கிறது மிக பெரிய பங்கு. அதனால்தான் அந்த காலத்துல மனிதர்கள் மாடுகளோடு இணங்கி வாழ்ந்த ஒரு அருமையான வாழ்க்கை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பல பேர் அதை தங்கள் வீட்டினுடைய மகாலட்சுமியாக, இன்னைக்கும் அது லட்சுமி கடாட்சம் உடையதுதான், மகாலட்சுமியாகவே அதை மதித்து அதுக்கு அன்றாடம் பூஜை செய்து வழிபட்டதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு அப்படின்னா இன்னைக்கு பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய தகவலாகத்தான் அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாடுகள், அது பசுமாடா இருந்தாலும் சரி, காளை மாடா இருந்தாலும் சரி, அந்த மாடுகளினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாம வேண்டாம் என்று புறக்கணித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அது அனைத்தையும் மகிழ்வாக ஏற்றுக்கொண்ட அந்த மாடுகள் நமக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் சந்தோஷமா நமக்கு கொடுக்குது. சாப்பிடுற போதே நீங்க பாத்தீங்கன்னா அது உழைச்சு அதனுடைய உழைப்புல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நெல், அதுக்கு அதுல சரிபாதி பங்கு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா அது என்ன பண்ணுது, நம்ம வேண்டாம் என்று புறக்கணித்த வைக்கல எடுத்துக்குது, தவிடு எடுத்துக்குது. ஆனா நெல்மணியான அரிசிகளை நமக்கு திரும்பி கொடுக்குது. பழத்தை நாம சாப்பிடுறோம், வாழைப்பழத்தினுடைய தோலை நாம அந்த மாடுகளுக்கு கொடுக்குறோம். சாதம் வடிச்சா கூட அதனுடைய சாதத்தை தான் நாம எடுத்துக்கிறோமே தவிர அதுல இருக்கிற கஞ்சியை தான் வேணான்னு கழிக்கிறது தான் மாடுகளுக்கு கொடுக்குறோம். இப்படி எவையெல்லாம் வேண்டாம் 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 என்று நாம் புறக்கணித்தோமோ அதையெல்லாம் தம்முடையதாக ஏற்றுக்கொண்டு தாய்ப்பாலுக்கு இணையான பாலை நமக்கு தந்து இன்னைக்கும் நாம வாழ்வதற்குரிய அனைத்து சௌகரியங்களையும் அந்த மாடுகள் அப்படியே தான் தந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக தான் இந்த மாட்டுப் பொங்கல் அப்படிங்கிறது அமைந்திருக்குது. நீங்க அருகே இருக்கக்கூடிய பசு மடம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கும். அங்க போய் அந்த மாடுகளுக்கு ஏதாவது தீவனங்கள் கொடுக்கலாம், அல்லது ஆலயங்கள்ல வளர்ப்பாங்க, அங்க போய் வழிபடலாம். இன்றைக்கு நந்திகேஸ்வரரையும் காமதேனுவையும் வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அதனால பூலோகத்துல பூலோக காமதேனு என்று அழைக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து, மாடு போல் உழைத்தால் அதனுடைய பலன் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் காணும் பொங்கலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறி கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.